ஐயனார் துணை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே ராகவுமே நிலா கிட்ட நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ண சொல்லி மீதி எல்லா ஸ்டாஃபுமே அமுச்சு விட்டுறாங்க. இங்கே நிலாவுமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு ராகவ் கிட்ட போய், ராகவ் எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, வீட்டில் லேட்டாக போனால் என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிலாவுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராகவும் நிலா ஒரு நிமிஷம் நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. உடனே இங்க நின்று நிலாவும், ராகவ் என்ன விஷயம், என்கிட்ட அப்படி என்னதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராகவும், நிலா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதுவும் இல்லாமல் நான் ரொம்பவே உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகவுமே நிலா கிட்ட சொல்றாங்க. உடனே நிலாவும், ராகவ் என்ன நீங்கள் என்ன நினச்சிங்க, ஏற்கனவே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சோழன் தான், அவரு தான் என்னை தொட்டு தாலி கட்டின என்னோட புருஷன். நீங்கள் அது தெரிஞ்சுமே நீங்கள் என்கிட்ட இது மாதிரி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி பழகிற போது எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இந்த ஒரு தாட்டில் தான் என்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்ககிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன். இந்த ஆஃபீஸில் நான் ஆஃப்டர் ஆல் நான் ஒரு ஸ்டாஃப் தான், இந்த ஆஃபீஸில் நான் வேலை தான் செய்கிறேன், அதுக்கு மிச்சம் நீங்கள் ஓவராக அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்து எங்கிட்ட இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராகவும், நிலா உன்னோட எல்லா விஷயமும் தெரியும், உங்களோட மேரேஜ் கூட ஃபேக் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட வீட்டில் உங்கள் அப்பா உனக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் டிரைவரை, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரை கூட்டிக்கிட்டு நீ தப்பிச்சு வந்துட்ட. அதுவும் இல்லாமல் போலீஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் அது கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ தப்பிக்க முடியும் அப்படின்றதுனால ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணியிருக்க, அதுவும் ஓகே தான். இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் விஷயமே நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு சோழன் சுத்தமாக பிடிக்காது, அதனால தானே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவும் மறுபடியும் அங்கே நிலா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே நிலாவுக்கு பயங்கர கோபமாகிடுச்சு. ராகவ் நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல, அதுவும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இங்கே இருந்திருக்க கூட மாட்டேன். இதுக்கு மேலே எனக்கு இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, நான் கிளம்புறேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிலாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிலா நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உன்னை மட்டும்தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராகவ் சொன்னதை கேட்ட நிலாக்கு ரொம்பவே கோபமா இருக்கு. அதுவும் இல்லாம சேரன் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்குமே தெரிய வந்துடுது. இந்த சேரன் மேலே ரொம்பவே கோபமாகவும் நிலாவும் வீட்டுக்கு போகிறாங்க. சேரனும் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் சமையலுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடேசன் எப்பவும் போல் அங்கே வெளியே உக்காந்துக்கிட்டு பாட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வானதியை கூட்டிக்கிட்டு வீட்லேயுமே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பழவனுமே அங்கே உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க. உடனே சேரனும் சமைச்சிக்கிட்டு இருக்க. உடனே ரொம்பவே கோபமாக வந்த நிலாவும் உள்ள இங்கே பாண்டியனும் நிலாவை கூப்பிடுறாங்க. ஆனால் காது கேட்காத மாதிரி நிலாவும் சேரன்கிட்ட போய் நின்று, அண்ணா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குண்ணே, நம்மளோட ஃபேமிலி மேட்டரை நீங்கள் எதுக்காக அங்கே ராகவ் கிட்ட சொன்னீங்க, அவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்க கூடாதுண்ணே, என்னை கேட்காம என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட இது விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது, எதுக்குண்ணே சொன்னீங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோபமாகவும் நிலா சொல்கிறாங்க. நிலா சொன்னதை கேட்டதும் சேரனும், நிலா என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரனும் புலம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்க. உடனே நிலாவும், அண்ணா உங்களுக்கு ஒன்றுமும் புரியலையா, ராகவ் கிட்ட இது சோழனுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் விஷயத்த எதுக்காக சொன்னீங்க, அவர்கிட்ட நீங்கள் என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர கோவமாக தானே இருக்குண்ணே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா, நம்மளோட ஃபேமிலி மேட்டரை நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க கூடாது, அது சொன்னது மிகப்பெரிய தப்புண்ணே, போனேன் நீங்கள் என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே சேரனுக்கு ரொம்பவே குழப்பமாகவும், நிலா நான் ஏதோ தெரியாமல் அவரு உன்னோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நிலா, இது நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நிலா கேட்காம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சோழனுமே வீட்டுக்கு வராங்க. உடனே இங்கே சேரன் ரொம்பவே சோகமாக உக்காந்துக்கிட்டு இருக்க பார்த்த சோழனும் பாண்டியன் பல்லவன் சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அங்கே சேரன்கிட்ட உட்காந்து, அண்ணா என்னென்ன பிரச்சனை, எதுக்காக உங்களை இது நிலா நீ திட்டிட்டு போச்சு, என்ன விஷயம் தான் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுமே கேட்க, ஓனே
சேரணும் அது பல்லவா அது ஒன்றும் இல்லடா. இங்கே நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருல அந்த ராகவ், அவர் இன்னைக்கு எங்களோட ஸ்டேட்டுக்கு வந்திருந்தாரு. அங்கே நிலாவை பற்றி கேட்டார், அதுவும் டீட்டெயிலாக கேட்டாரா. அதனால நிலாவை பற்றியும் சோழனை பற்றியும் சொல்லிட்டேன். இவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். அதனால நிலா என் மேலே ரொம்பவே கோபமாகவும் திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேரனுமே சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எல்லாமே அண்ணா நீங்கள் எதுக்குண்ணே அது மாதிரிலாம் சொன்னீங்க, இது நம்மளோட ஃபேமிலி மேட்டரை அங்கே ராகவ் கிட்ட எதுக்கு சொன்னீங்க, நீங்கள் சொன்னது தப்பு தானே, ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியுமே பல்லவன் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரொம்பவே இங்கே வருத்தமாகவும் அங்கேருந்து சேரனுமே கிளம்பிடுறாங்க. கிளம்பி ரூம்லேயுமே போய் படுத்து ரொம்பவே அந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே படுத்துட்டு எல்லாமே வெடிஞ்சிருது, எல்லாமே எழுந்து வெளியே வராங்க. அதுக்கப்புறம் சேரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலாவும் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வெளியே வர. அதுக்கப்புறம் நிலா வெளியே வந்ததும் இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட கேட்குறாங்க. பல்லவனும் அது அண்ணி இங்கே இது சேரன் என்ன மார்னிங்லேருந்தே இல்லை, அவர் எங்கே போனாருன்னே தெரியல அப்படின்னு மாதிரியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோழனுமே சேரன் ரூமுக்கு போயிட்டு அங்கே எதனா இருக்கா அப்படின்ற மாதிரியுமே பார்க்குறாங்க. உடனே அங்கே ஒரு லெட்டருமே இருக்குது, அதை எடுத்து இங்கே சோழனுமே படித்து பார்க்குறாங்க. அதை படித்ததும் இங்கே சோழனுக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் வெளியேவும் போய் நிற்கிறாங்க. உடனே சோழன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டருமே வாங்கி இங்கே நிலாவுமே படிக்கிறாங்க. நிலா படித்ததில் அந்த லெட்டரில் இங்கே சேரனுமே எழுதி வச்சுட்டு அங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, இங்கே எங்களோட தம்பிங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் நான் தெரியாமல் தான் அங்கே நிலாவையும் சோழனையும் பற்றி அங்கே ராகவ் கிட்ட சொன்னேன், அதுவும் இல்லாமல் அந்த விஷயம் இங்கே நிலாவுக்கு இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது, அதுவும் இல்லாமல் நான் இங்கே இருந்தேன்னா நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அங்கே நான் இருந்தேன்னா அங்கே எல்லா பிரச்சனையுமே நடக்கும், அதுவும் இல்லாமல் சோழனுமே சந்தோஷமாக இருக்க மாட்டான். ஏன்னா நிலா இந்த வீட்டில் வந்த பிறகு தான் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நான் போகிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. அங்கே நிலா இந்த வீட்டை விட்டு போனால் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இந்த வீட்டை விட்டு நானே கிளம்பிடுறேன், ஆனால் நிலா கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சேரனும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை படித்த இங்கே நிலாக்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஐயோ நம்ம தெரியாமல் போய் அண்ணங்கிட்ட இது மாதிரி ஒரு வார்த்தையை தப்பான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இங்கே நிலாவும் சோழனும் அண்ணன் எங்கே போயிருக்காங்க பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிகிட்டு நிலாவுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் பல்லவன் இங்கே நடேசன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேரன் வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே தடுக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரனும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனவர் தான், அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே சோழன் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறம் சந்தா வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே கேட்டு பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் இங்கே சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.